கிளம்பி திருச்சிக்கு வந்துவிட்டா. இந்த ஊர் கதை சொல்கிறேன், இந்த ஊரில் இருந்த மகான்களோட கதை சொல்கிறேன். மாதிரி எத்தனை மகாபுருஷால் ஆச்சாரியால் சொல்கிறா, அம்மா நீ அந்திம நிமிஷம் ஒரு க்ஷணம் சங்கரான்னு நினச்சிட்டு ஓடி வந்துடுவேன். அந்யம்ப ராத்திரி சமயே சமயாந்தரேவா சஞ்சிந்தயஸ்வவசகா அவசகாதவா மாம் ஏஷ்யாமி தத்ர சமயம் சகலம் விஹாயே விஸ்வாசமாப்னுஹி மிருதாவபி சம்ஸ்கரிஷ்யே. வித்யாரண்யாலோட சங்கர விஜயன். அம்மா நீ காலமோ அகாலமோ அதை நினைக்காத, அகாலத்தில் போய் பையனை நினைக்கிறமே சிரமப்படுத்துகிறமோன்னு நினைக்காத. அந்யம்ப ராத்திரி சமயே சமயாந்தரேவா, பகலோ ராத்திரியோ அகாலமோ, சஞ்சிந்தயஸ்வவசகா அவசகாதவாமா, நினைவு இருக்கோ நினைவு தப்புறதோ ஒரு தடவை சங்கரான்னு சொல்லிடுவோம் வாயால். எனக்கு தந்தி அடிக்க வேண்டாம், 4 பேர்கிட்ட சொல்லி அனுப்ப வேண்டாம், நீ ஒரு தடவை மனசால் நினச்சுட்டா கூட போகிறோம், வாயால் சொல்ல முடியலைன்னா கூட சங்கரான்னு நினை. ஏஷ்யாமி தத்ர சமயம், நீ நினச்ச அடுத்த நிமிஷம் முன்னாடி வந்து நான் அனுப்பேன். தத்ர சமயம் சகலம் விஹாயே, அந்த நேரத்தில் நான் எந்த காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் அத்தனையும் விட்டுடுறேன். கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தேனா தலை தொட்டிக்கல்ல ஓடி வந்துடுறேன். பிரணவஜபம் பண்ணிட்டு இருந்தேனா அப்படியே ஓடி வந்துடுறேன். வேதாந்த பாடம் எடுத்துட்டு இருந்தேனால் சாந்தி பாடம் கூட சொல்லலை ஓடி வந்துடுறேன். பாஷ்ய பாடம் எழுதிட்டு இருந்தேனா அப்படியே ஓலை எழுத்தானையும் போட்டு ஓடி வந்துடுறேன். ஏஷ்யாமி தத்ர சமயம் சகலம் விஹாயே, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துடுறேன். சிங்ககிரியில் தான் இருந்தால் அந்த நழி ஆச்சாரியா 12 வருஷ காலங்கள் சிங்ககிரியில் இருந்தால்னு வித்யாரண்யாலோட சங்கர விஜயம் சொல்கிறது. துங்கா நதிக்கரையில் இப்போ சிஷ்யால்லாம் ஏற்பட்டு விட்டார். ஹஸ்தாமலகர், பத்மபாதர், சுரேஸ்வராச்சாரியால், தோட்டகாச்சாரியால்னு பிரதானமாக 4 சிஷ்யா பாடம் சொல்லிகிட்டு இருக்கா. இன்னும் பல சிஷ்யாளுக்கு பாடம் சொல்லிகிட்டே இருக்கிறதே திடீர்னு ஆச்சாரியால் பாடம் நின்றுபடுத்தி நாக்கு தழுக்கிறது, கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். பேச மாட்டாள். ஆச்சாரியால்கிட்ட ரொம்ப பகுமானம், எல்லாருக்குமே கிட்ட போய் என்ன ஏதுன்னு சட்டுன்னு கேட்க மாட்டாள். பத்மபாதர் தான் கொஞ்சம் சுவாதீனமாக ஆச்சாரியால்கிட்ட கிட்ட வந்து சகஜமாக பேசுவார். உடனே ஆச்சாரியாலை கேட்குறாள், பிரபோ எங்களுடைய சம்சார தாபத்தெல்லாம் போக்க வந்த பரமேஸ்வரனான உங்கள் கண்ணிலேருந்து ஜலம் வருதே, என்ன காரணம்? எங்கள் கண்ணீரை துடைக்க வந்த சம்சார தாபத்தை போக்க வந்த ஆச்சாரியால் கண்ணில் ஜலம் வரலாமா, வருதே என்னன்னா? அப்போ ஆச்சாரியால் சொல்கிறாள், எங்கள் அம்மா என்ன நினச்சுட்டாள் காலடியில் அந்திம சமயம். அம்மா நினச்சுட்டால்னதுமே 8 ஸ்லோகம் கிருஷ்ணாஷ்டகம்னு உடனேயே கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறா. அவளுக்கு குலதெய்வம் கிருஷ்ணன். ஆச்சாரியாளுக்கு இன்றைக்கும் காலடியில் ஆச்சாரியால் ஜென்மஸ்தானது பக்கத்துலேயே 2 கையிலையும் வெண்ணெய் வச்சுட்டு பெரிய கணபதி மாதிரி இருப்பார் அந்த கிருஷ்ணர். தொப்பையோடு கையில் வெண்ணெய் 2 கையிலையும் வெண்ணெய் வச்சுட்டு நிற்கிற கிருஷ்ணர். ஸ்ரீயாஸ்லிஷ்டோ விஷ்ணு ஸ்திரச்சர குரு வேத விஷய தியாம் சாட்சி சுத்த ஹரிஹி அசுரஹந்தா அப்ஜநயன கதி சங்கி சக்ரி விமல வனமாலி ஸ்திரருச்சி சரண்யோ லோகேஷோ மம பவது கிருஷ்ணோக்ஷி விஷய. இது மாதிரி 8 ஸ்லோகம். ஒரு 2 கிருஷ்ணாஷ்டகம் பண்ணியிருக்காள் ஆச்சாரியா, 2 நர்மதாஷ்டகம் பண்ணியிருக்காள். நர்மதையில் இப்போ ரொம்ப பிரியம் ஆச்சாரியாளுக்கு. ஏன்னா ஆச்சாரியாலோட குருவை கொடுத்தது நர்மதை தான். கோவிந்த யோகீந்திரால் நர்மதா நதிக்கரையில் தான் ரொம்ப வருஷங்கள் யோகத்தில் இருந்தால்னு 2 தடவை 2 நர்மதாஷ்டகம் பண்ணியிருக்காள், 2 கிருஷ்ணாஷ்டகம் பண்ணியிருக்காள். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் அத்தசி புஷ்பசங்காசம் இத்தியாதி ஸ்லோகங்களால் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு ஒரு 8 ஸ்லோகங்கள். அது ஒரு கிருஷ்ணாஷ்டகம். இது அம்மாவுக்காக பண்ணது. அம்மா ஸ்மரிச்சுட்டால்னதுமே ஸ்ரீயாஸ்லிஷ்டோ விஷ்ணு, ரங்கநாயகியோட எவன் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கானோ ஸ்ரீயாஸ்லிஷ்டா விஷ்ணு ஸ்திரச்சர குரு, எல்லாத்துக்கும் அவர் தானே குரு, பெரியவர்னு அர்த்தம். குருன்னா எல்லாத்துக்கும் உரிமைக்காரர் அவர் தான். வேத விஷயா, வேதங்கள்லாம் தேடுற பிரபு. தியாம் சாட்சி, தீன்னா புத்தி, புத்திக்கு சாட்சியா இருக்கார். புத்திமதாமஸ்மி,
தேஜஸ் தேஜஸ்வினாமகம் அப்படிங்கிறார் கீதையில. புத்திக்கும் புத்தியா இருக்கார். தியாம் சாட்சி சுத்தா, நமக்குள்ள இருக்கார் இந்த அழுக்குடம்புக்குள்ளேங்கிறதுனால அவர் அழுக்காயிடல, அந்த ஆத்மா சுத்தமா இருக்கு. அழுக்கு உடம்புக்குள்ளே அந்த ஆத்மா எப்போதும் சுத்தமா இருக்கு, அந்த ஆத்ம ஜோதி. தியாம் சாட்சி சுத்தா ஹரிஹி அசுரஹந்தா அப்ஜனயனஹா. என்ன ஸ்தோத்திரம் பாருங்க ஆச்சாரியாலோட, சொல்ல சொல்ல ஆசையா இருக்கும். இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சோமானால், தியாம் சாட்சி சுத்தா ஹரிஹி அசுரஹந்தா அப்ஜனயனஹா. அசுராலெல்லாம் ஒழிச்ச பிரபு, தாமர போன்ற கண்ணுடையவன். அப்ஜனயனஹா கதி சங்கி சக்ரி விமல வனமாலி ஸ்திர ருச்சிஹி சரண்யோ லோகேஷோ மம பவது கிருஷ்ணோக்ஷி விஷய. இந்த எங்க குலதெய்வமான கிருஷ்ணனை தியானம் பண்றேன்னால் உடனே சுவாமி வந்துவிட்டால். 8 ஸ்லோகம் ஆலே பகவான் நேரம் வந்துவிட்டால். குருவாயூரப்பன் என்ன பண்ணணுங்கிறாள் ஆச்சாரியாள்கிட்ட. கை கட்டி வாய் பொத்தி உடனே சுவாமியை பார்த்து ஆச்சாரியால் சொல்றாள், நீங்க உத்தராயணத்தை எதிர்பார்த்துட்டு குருக்ஷேத்திரத்தில் சரதல்பத்தில் படுத்துட்டு இருந்த பீஷ்மருக்கு எப்படி முக்தி கொடுக்க ஓடினேலோ அதுபோல எங்கள் அம்மாவுக்கு போய் முக்தி கொடுக்கணும்னா, உத்தராயணத்தில் பீஷ்மருக்காக போய் எப்படி நின்னேலோ அவரை ஸ்தோத்திரம் பண்ணுற காலத்தில் உச்சி வெயில்ல அந்திம சமயத்திலே அவர் கண் படும்படி எப்படி நின்றுட்டு இருந்தேலோ அதுபோல எங்கள் அம்மாவுக்கும் முக்தி கொடுக்கணும்னால் உடனே இந்த புத்தின்னாலாம் ஓடி போயிட்டார். காலடியில் போய் அம்மான்னு கட்டிக்கிறாள் குருவாயூரப்பன். கண்ணு திறக்க முடியல, மரண சமயம். சங்கரா சங்கரான்னு கண்ணுலேருந்து ஜலம் வந்துன்னு இருக்கு. குழந்தைதான் வந்துட்டான்னு சொன்னபடின்னு நினச்சிட்டு கட்டிக்கிறாள். அம்மாவும் அம்மானு கூப்பிட்டதும் குழந்தை தானே கூப்பிடுவா அம்மான்னு. அம்மானதும் உடனே சுவாமியை கட்டிண்டாள். கட்டின்றதும் சுவாமியோட கவச்ச குண்டலங்கள்லாம் மேலே படுறது. என் புள்ள சன்னியாசியாச்சே, அவன்கிட்ட தண்டகமண்டலு தானே இருக்கும், இது என்ன கவச்ச குண்டலங்கள் கிரீட்டங்கள்லாம் தெரியறதேன்னு இப்படி தொட்டு பார்த்துட்டே கண்ணை திறக்கிறாள். இத்தனை நாளாக படத்தில் பூஜை பண்ணிட்டு இருந்த குருவாயூரப்பன் நேரம் நிற்கிறாள். கேட்கவே கேட்டால் அரியம்பாள், பாபிகளுக்கு அந்திம சமயத்தில் உன் நாமா கூட வாக்கில் வராதுன்னு சொல்லுவாளே, நான் உன்னை நினைக்காத போது நீ வந்து நிற்கிறியே கிருஷ்ணா, இதுக்கு என்ன காரணம்னால் உங்கள் பிள்ளையோட உத்தரவு வந்து நிற்கிறேன்னாலாம். உங்கள் பிள்ளை உத்தரவு பண்ணியிருக்காள். உன்னை அம்மா கேட்குறாள், குருவாயூரப்பனுக்கு உத்தரவு போடுறானா என் பிள்ளை, கிருஷ்ணனுக்கே ஆக்ஞை பண்ணுறானா என் பிள்ளைன்னால். அப்போ சுவாமி சொல்கிறாள், அம்மா இப்போவும் நீங்கள் தெரிஞ்சுக்காத போயிடலாமா, அந்திம சமயத்தில் நீங்கள் பெத்த புள்ள சாதாரண பிள்ளை இல்லைம்மா, சங்கர சாட்சாது கைலாசவாசி பரமேஸ்வரனே தான் உங்களுக்கு பிள்ளையா வந்து பிறந்தான்னா. பரமேஸ்வரனே சுமந்தேன் 10 மாதம்னால் ஹான்னால் அந்த சந்தோஷத்திலே பிராணன் போயிடுது. சூக்ஷ்ம சரீரத்தோட வைகுண்ட விமானத்தில் சுவாமி காத்துன்னு இருக்கிறாள். நீங்கள் போங்கோ பின்னாடி வரேன்னு சொல்லியிருந்தாள் ஆச்சாரியா. அந்த சூக்ஷ்ம தேகத்தோடு அம்மாவை அரியாம்பாவை விமானத்தில் வச்சுட்டு குருவாயூரப்பன் பரப்பட போகிறார். அப்போ ஆச்சாரியால் யோக மகிமையில் தண்டகமண்டலோடு வந்து குதிச்சு விட்டா. நமஸ்காரம் பண்ணி அம்மாவுக்கு ஏன் முன்னாடி வரலேன்னால், சந்நியாச மந்திரம் முதல்ல பிடிக்கிற காலத்தில் சொல்லி தான் அம்மா பார்த்துருக்காலாம். மொட்டை அடிச்சுன்னு பார்த்தது இல்லையா, ஒரே ஒரு புள்ளை. அம்மா தொட்டியில் போட்டு ஆட்டுறதுலையே இருந்தே எவ்வளோ கனவு கண்டிருப்பாள் அந்த பிள்ளைய நினச்சி. இதுக்கும் நல்ல வயசு வரணும், நன்னா படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், அதுக்கு ஒரு புள்ள பிறந்து அதையும் தொட்டியில் ஆட்டணும்னு ஒரு ஸ்திரீக்கு எவ்வளோ கனவு இருக்கும் குடும்பத்தில். 8 வயசில் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுத்து, ஒரே புள்ளை போயிடுத்து. சரி, அந்த துக்கம் ஒண்டி தான் அம்மாவுக்கு தெரியும். காஷாய தண்டம் கமண்டலும் முண்டனம் பண்ணிட்டு அம்மா பார்த்ததில்லை. மரண சமயத்தில் இப்படி ஒரு கோலத்தை பார்த்து அவளுக்கு ஒரு துக்கம் வர வேண்டாம் அப்படின்னு தான் சுவாமி அமிச்சாலாம். பகவான் வந்ததும் சுவாமியை பார்த்துட்டு இருந்த சந்தோஷத்தில் உயிர் பிரிஞ்சுது. உடனே ஆச்சாரியால் வந்து நிற்கிறா. அம்மா கேட்குறாள், அந்திம சமயத்தில் கிருஷ்ணனை கொண்டு நிறுத்தினியே எனக்கு, சங்கரா நான் வாழ்நாள் முழுக்க உனக்கு வயிறறிஞ்சு ஒருபடி சாம்போடலையேடா. 5 வயசு என்னோட இருந்தேன், 2.5 வருஷம் பாடசாலையில் இருந்தேன், அப்புறம் ஒரு 6 மாதம் என்னோட இருந்தேன், 8வது வயசில் சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டேன். உனக்கு ஒரு கல்யாணம், கார்த்தி, உனக்கு ஒரு பிடிச்ச ஆகாரம், தீபாவளியில் பக்ஷணம் எதுவுமே நான் பண்ணி தரல. உனக்கு பிடிச்சது அம்மான்னு நான் எதுவுமே செய்யலையே. ஆனால் எனக்கு வந்து நீ கிருஷ்ணனை கொண்டு நிறுத்தினியே, இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேன் அப்படின்னாள் ஆரியாம்பாள். உடனே ஆச்சாரியால் சொல்கிறாள், ஆஸ்தாம். ஸ்தோத்திரம் ஆரம்பமே அம்மா இருக்கட்டும், அது நான் கொண்டு குருவாயூரப்பன் நிறுத்தினேன்னு சும்மா சொல்லாதே, அது இருக்கட்டும். ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே, பிரசவ காலத்தில் நீ பட்ட வேதனையில் நான் என்ன செஞ்சா பதிலாக்கும்.
அம்பேதி தாத்தேதி சிவேதி தஸ்மின்னே பிரசூதி காலே யதவோ சதுச்சைஹி. அம்மா அப்பா சங்கரா மாதృభூதேஸ்வரா ஹே சங்கரா ஸ்மரஹரா திரிபுராதிநாதா மன்னாதா சாம்பா சிவா சசிச்சூடா ஹரத் திரிசூலின்னே சம்போ சுகப்பிரசவகிருதி பவமே தயாலு. மாதృభூதேஸ்வர ஸ்தோத்திரம். பிரசவத்துக்கு உள்ளவாள்லாம் மாதృభூதேஸ்வரர் தான் கூப்பிடுவாள். பிரசவத்துக்கு தாயும் ஆனாரவர் ஒரு பக்தைக்காக ரத்னாவளிங்கிற வைசிய ஸ்திரீக்கு. அதனால் சம்போ சுகப்பிரசவகிருதி பவமே தயாலு ஸ்ரீ பார்வதீஷ பரிபாலயமாம் நமஸ்தே அப்படின்னு நீ அப்போ சம்போ சங்கரான்னு நீ கூப்பிட்ட ஒரு கத்தலுக்கு நான் பதிலாகுமா நான் செஞ்சது? அம்மா எனக்கு ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டு போகணும். ஒரு புள்ள அம்மாட்டப்பட்ட கடனை அடைக்கவே முடியாதுன்னு, அப்பா மாட்டப்பட்ட கடன் அடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. நான் கைலாசவாசி பரமேஸ்வரன் லோகக்ஷேமத்துக்காக உனக்கு பிள்ளையா வந்து பிறந்துட்டேன். உங்ககிட்ட கடன் மீந்து போயிருந்ததானால் திருப்பி எனக்கு ஜென்மா வந்துடும். உங்ககிட்ட பட்ட கடன்லேருந்து விடுபட்டேன்னு சொல்லிட்டு போனாலாம். உங்ககிட்ட நான் பட்ட கடன்லேருந்து விடுபட்டுட்டேன்னு சொல்லிவிடும். திருப்பி எனக்கு அந்த கடனுக்கு ஜென்மா எடுக்க முடியுமா? பண்ணிவிடாதே. உன் வாயால் சொல்லு, நான் உங்ககிட்ட கடன் இல்லைன்னு சொல்லிட்டு போனாலாம் ஆச்சாரியா. அப்படி ஆச்சாரியா எல்லாமே கர்மா பண்ணணும், சன்னியாசி எல்லாத்தையும் முற்று திறந்தவாலே அப்பா அம்மாவுக்கு செய்யணும்னு நினச்சாலானா அப்பா ஒரு பிள்ளைங்கிறவன் எப்படி இருக்கானா? அந்திம சமயத்தில் அதுவும் கூட இருக்க வேண்டாமா? மரண காலத்தில்